வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், இது குறித்து நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்களும் குரூப் 4 உடைய முடிவுகளை குறித்து சில முக்கியமான தகவல்களை பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு விஷயம், குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 100% வேகன்சிஸ் உயர்த்துவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்க. ஸோ கவலையை விடுங்க, வேகன்சிஸ் உயர்வு ரெடியாக இருக்குங்க. கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே அப்படியே வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்த போகிறாங்க. ஸோ எல்லாருமே ஒரே ஒரு விஷயந்தான், இந்த வேக்கன்சிஸ் உயர்வு இருக்காது அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. ஆனால் இது சாத்தியம்தான். ஏன்னா கடந்த முறை நடக்கப்பட்ட தேர்வுகளிலும் சரி, அதற்கு முந்தைய தேர்வுகளிலும் சரி, இந்த குரூப் 4 உடைய வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தப்பட்டது தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு அப்டேட். ஸோ டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 100% உயர்த்த போகிறாங்க. இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. எவ்வளோ வேகன்சிஸ் உயர்த்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் 1500லேருந்து 3500க்கு மேலே வேகன்சிஸ் உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக உள்ளது மக்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இந்த கட் ஆஃப் இருந்தால் போதுங்க, உங்களுக்கு பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். 100% நான் அடித்து சொல்கிறேன். இந்த கட் ஆஃப் பார்த்துக்கோங்க, இதுதான் ஹையஸ்ட் இருக்கிறதுலே அதிகபட்சமான கட் ஆஃப். நிறைய பேர் கேட்டுருக்கீங்க, என்ன சார் ரொம்ப சீப்பாக கட் ஆஃப் போடுறீங்களே, இந்த கட் ஆஃப் வந்துருச்சா உங்களுக்கு வேலை கிடைக்குமா? இந்த கட் ஆஃப் நிறைய பேர் சொல்கிறீங்க, இந்த 150க்கு மேலே உள்ளவர்கள் மட்டும் பாருங்கள், 130க்கு மேலே கட் ஆஃப் போட்டிருக்கவங்க மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியெல்லாம் நான் சொல்ல கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டாம், குரூப் 4ல் இதுதான் கட் ஆஃப்னு அடித்து சொல்கிறேன். இந்த கட் ஆஃபை தவிர வேறு வாய்ப்பு கிடையவே கிடையாது. எவ்வளோ பெரிய கல்வி நிபுணராலையும் இந்த கட் ஆஃபை விட வேறு கட் ஆஃப் கொடுக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கிரிட்டிக்கலான கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு நடைபெற்றது ரொம்ப ரொம்ப கடினமான தேர்வு. இந்த கடினமான தேர்வில் கடினமான கட் ஆஃப்னா இது மட்டும்தான். எந்த ரேஞ்சுக்குள்ளே காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக ரேஞ்ச் ஆஃப் காம்படிஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த 120லேருந்து 130க்குள்ளார மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டமே நடக்கும். ஏன்னா அந்த ரேஞ்சில் நீங்கள் கொஷின்ஸ் ரைட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ஹெவியான காம்படிஷனில் நீங்கள் நுழையிறீங்க அப்படின்றத நம்ம அடித்து சொல்லலாம். ஸோ அதனால் அந்த 120லேருந்து 135 வரைக்கும் இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு ஹெவியான கட் ஆஃப் காம்படிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த ரேஞ்ச் அதுக்கு மேலே போயிட்டிங்கன்னா கம்மியாக தான் இருப்பாங்க, 1, 2, 10 அந்த மாதிரி பீப்புள் தான் அந்த இடத்துல காம்படிஷன்றது உடையும் இல்லைங்களா. ஸோ இந்த மதிப்பெண்கள் இருக்கிறவங்களால நிச்சயமாக குரூப் 4ல் பணிக்கு செல்ல முடியும். மறுதேர்வு 200 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க, டெல்லிக்கு உத்தரவெல்லாம் பறந்துருச்சு. மறுதேர்வு வைப்பாங்களா? டெல்லியிலேருந்து ஒரு உத்தரவு வருமா, மறுதேர்வு வைங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஒரு உத்தரவு வருமா அப்படின்னு கேட்குறீங்க. வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 0% குரூப் 4ல் மறுதேர்வு வைக்க வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 0%. ஸோ அதனால் மறுதேர்வை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 155க்கு மேலே இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக ஒரு 100 பேர் கூட இருக்க மாட்டாங்க. பல கோச்சிங் சென்டர்கள் நாடகம் ஆடிக்கின்றன, அதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். கோச்சிங் சென்டர் நாடகத்தை அறவே ஒழித்திடுங்கள். என்ன நாடகம்னு சொல்கிறீங்க சார், எப்படி நாடகம் அப்படின்னு கேட்கலாம். கோச்சிங் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு கோச்சிங் சென்டரில் ஒருத்தர் கூட பாஸ் பண்ணாத அளவுக்கு இந்த டைம் இருக்குது. அவங்க அந்த மாதிரி கோச்சிங் சென்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கோச்சிங் சென்டர் 180க்கு மேலேயே 30 பேர் இருக்காங்க, 40 பேர் இருக்காங்க, 200 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடினமான குரூப் 4ல் 180க்கு மேலே அந்த கோச்சிங் சென்டரில் 40 பேர் இருப்பது சாத்தியமா? ஸோ இதை நீங்களே யோசிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ப வேண்டாம் அப்படின்றத ஓப்பனாகவே சொல்லிடலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோடைய லைஃப் தான் இதில் ஸ்பாயில் ஆகும். ஏன்னா கோச்சிங் சென்டருக்கு போனதை விட வீட்டில் உட்காந்து படித்தவங்க தான் நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றது இந்த குரூப் 4 தேர்வு மூலிமா எல்லாருக்குமே ஒரு நிரூபணம் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா?
ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதையும் யோசிக்க வேண்டாம். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 தேர்வுகளை நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4 மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப். என்ன சார் இந்த துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கீங்க, இந்த துல்லியம் என்னம்மா, அந்த அளவுக்கு உங்களுடைய துல்லியத்தை சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% 99.999% அக்யூரேட்டான கட் ஆஃப்னா இதுதான் சொல்லலாம் 2025 குரூப் 4க்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் இந்த கட் ஆஃப் கண்டிப்பாக வரும். ஆண்களுக்கு ஓசி ஜென்ரல் கம்யூனிட்டி ஆண்களுக்கு 165, பெண்களுக்கு 162, சிபி செலெக்ஷன் 163க்கு போயிடுவாங்க கண்டிப்பாக. எக்ஸர்வீஸ்மேன் அந்த 160 10%, டெஸ்டிடியூடோ 160, அதர்ஸ் 160, பிஎஸ்டிஎம் 155ங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசி கம்யூனிட்டி வரப்போ 25.5%, ஆண்களுக்கு 155, பெண்களுக்கு 150, சிவி செலெக்ஷன் 153, எக்ஸர்வீஸ்மேன் 148, டெஸ்டிடியூடோ 148, அதர்ஸ் 148, பிஎஸ்டிஎம் 145. அடுத்து பிசி முஸ்லீம் 3%, ஆண்களுக்கு 156, பெண்களுக்கு 155, சிவி செலெக்ஷன் 155, எக்ஸர்வீஸ்மேன் 150, டெஸ்டிடியூடோ 150, அதர்ஸ் 150, பிஎஸ்டிஎம் 148. அடுத்து எம்பிசி கேட்டகிரி வரப்போ எம்பிசி டிஎன்சி கேட்டகிரி 20% இடஒதுக்கீடு, ஆண்களுக்கு 145, பெண்களுக்கு 140, சிவி செலெக்ஷன் போகணும் அப்படின்னா 143, எக்ஸர்வீஸ்மேன் 138, டெஸ்டிடியூடோ 138, அதர்ஸ் 138, பிஎஸ்டிஎம் 135. அடுத்து எஸ்சி கேட்டகிரி 15%, ஆண்களுக்கு 140, பெண்களுக்கு 135, சிவி செலெக்ஷன் 137, எக்ஸர்வீஸ்மேன் 131, டெஸ்டிடியூடோ 130, அதர்ஸ் 130, பிஎஸ்டிஎம் 130. அடுத்து எஸ்சிஏ 3%, ஆண்களுக்கு 128, பெண்களுக்கு 125, சிவி 125, எக்ஸர்வீஸ்மேன் 125, டெஸ்டிடியூடோ 125, அதர்ஸ் 125, பிஎஸ்டிஎம் 125. அடுத்து எஸ்டி 1%, ஆண்களுக்கு 125, பெண்களுக்கு 120, சிவி செலெக்ஷன் 120, எக்ஸர்வீஸ்மேன் 120, டெஸ்டிடியூடோ 120, அதர்ஸ் 120, பிஎஸ்டிஎம் 120. ஸோ இந்த அதர்ஸ் கேட்டகரியில் ஏன்னா ஆறுன்னு நீங்கள் கேட்கலாம். எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஜெண்டர், டெஸ்டிடியூடோ, இந்த மாதிரி என்சிசி, ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி கேட்டகரி வரவங்க எல்லாமே அதர்ஸில் சேர்க்கப்படுவாங்க. ஸோ கவலையை விடுங்க, குரூப் 4ல் மிக அதிக அளவு மதிப்பெண்களை அள்ளுங்க. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஎன்பி சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், இது குறித்து நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்களும் குரூப் 4 முடிவுகளை குறித்து சில முக்கியமான தகவல்களை பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு விஷயம், குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 100% வேக்கன்சிஸ் உயர்த்துவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்க. ஸோ கவலையை விடுங்க, வேக்கன்சிஸ் உயர்வு ரெடியாக இருக்குங்க. கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே அப்படியே வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்த போகிறாங்க. ஸோ எல்லாருமே ஒரே ஒரு விஷயந்தான், இந்த வேக்கன்சிஸ் உயர்வு இருக்காது அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. ஆனால் இது சாத்தியம்தான். ஏன்னா கடந்த முறை நடக்கப்பட்ட தேர்வுகளிலும் சரி, அதற்கு முந்தைய தேர்வுகளிலும் சரி, இந்த குரூப் 4 வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தப்பட்டது தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு அப்டேட். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 100% உயர்த்த போகிறாங்க. இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. எவ்வளோ வேக்கன்சிஸ் உயர்த்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 1500லேருந்து 3500க்கு மேலே வேக்கன்சிஸ் உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக உள்ளது மக்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இந்த கட் ஆஃப் இருந்தால் போதுங்க, உங்களுக்கு பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். 100% நான் அடித்து சொல்கிறேன். இந்த கட் ஆஃப் பார்த்துக்கோங்க, இதுதான் ஹையஸ்ட் இருக்கிறதுலே அதிகபட்சமான கட் ஆஃப். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, என்ன சார் ரொம்ப சீப்பாக கட் ஆஃப் போடுறீங்களே, இந்த கட் ஆஃப் வந்துருச்சா உங்களுக்கு வேலை கிடைக்குமா? இந்த கட் ஆஃப் நிறைய பேர் சொல்கிறீங்க, இந்த 150க்கு மேலே உள்ளவர்கள் மட்டும் பாருங்கள்,
130க்கு மேலே கட் ஆஃப் போட்டிருக்கவங்க மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியெல்லாம் நான் சொல்ல கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டாம். குரூப் 4ல் இதுதான் கட் ஆஃப்னு அடித்து சொல்கிறேன். இந்த கட் ஆஃபை தவிர வேறு வாய்ப்பு கிடையவே கிடையாது. எவ்வளோ பெரிய கல்வி நிபுணராலையும் இந்த கட் ஆஃபை விட வேறு கட் ஆஃப் கொடுக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கிரிட்டிக்கலான கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு நடைபெற்றது ரொம்ப ரொம்ப கடினமான தேர்வு. இந்த கடினமான தேர்வில் கடினமான கட் ஆஃப்னா இது மட்டும்தான். எந்த ரேஞ்சுக்குள்ளே காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக ரேஞ்ச் ஆஃப் காம்படிஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த 120லேருந்து 130க்குள்ளார மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டமே நடக்கும். ஏன்னா அந்த ரேஞ்சில் நீங்கள் கொஷின்ஸ் ரைட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ஹெவியான காம்படிஷனில் நீங்கள் நுழையிறீங்க அப்படின்றத நம்ம அடித்து சொல்லலாம். ஸோ அதனால் அந்த 120லேருந்து 135 வரைக்கும் இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு ஹெவியான கட் ஆஃப் காம்படிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த ரேஞ்ச் அதுக்கு மேலே போயிட்டிங்கன்னா கம்மியாக தான் இருப்பாங்க, 1, 2, 10 அந்த மாதிரி பீப்புள் தான் அந்த இடத்துல காம்படிஷன்றது உடையும் இல்லைங்களா. ஸோ இந்த மதிப்பெண்கள் இருக்கிறவங்களால நிச்சயமாக குரூப் 4ல் பணிக்கு செல்ல முடியும். மறுதேர்வு 200 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. டெல்லிக்கு உத்தரவெல்லாம் பறந்துருச்சு. மறுதேர்வு வைப்பாங்களா? டெல்லியிலேருந்து ஒரு உத்தரவு வருமா? மறுதேர்வு வைங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஒரு உத்தரவு வருமா அப்படின்னு கேட்குறீங்க. வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 0% குரூப் 4ல் மறுதேர்வு வைக்க வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 0%. ஸோ அதனால் மறுதேர்வை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 155க்கு மேலே இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக ஒரு 100 பேர் கூட இருக்க மாட்டாங்க. பல கோச்சிங் சென்டர்கள் நாடகம் ஆடிக்கின்றன. அதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். கோச்சிங் சென்டர் நாடகத்தை அறவே ஒழித்திடுங்கள். என்ன நாடகம்னு சொல்கிறீங்க சார், எப்படி நாடகம் அப்படின்னு கேட்கலாம். கோச்சிங் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு கோச்சிங் சென்டரில் ஒருத்தர் கூட பாஸ் பண்ணாத அளவுக்கு இந்த டைம் இருக்குது. அவங்க அந்த மாதிரி கோச்சிங் சென்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கோச்சிங் சென்டர் 180க்கு மேலேயே 30 பேர் இருக்காங்க, 40 பேர் இருக்காங்க, 200 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடினமான குரூப் 4ல் 180க்கு மேலே அந்த கோச்சிங் சென்டரில் 40 பேர் இருப்பது சாத்தியமா? ஸோ இதை நீங்களே யோசிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ப வேண்டாம் அப்படின்றத ஓப்பனாகவே சொல்லிடலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோடைய லைஃப் தான் இதில் ஸ்பாயில் ஆகும். ஏன்னா கோச்சிங் சென்டருக்கு போனதை விட வீட்டில் உட்காந்து படித்தவங்க தான் நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றது இந்த குரூப் 4 தேர்வு மூலிமா எல்லாருக்குமே ஒரு நிரூபணம் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்க வேண்டாம். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 தேர்வுகளை நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4 மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் என்ன சார்? இந்த துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. இந்த துல்லியம் என்னமா? அந்த அளவுக்கு உங்களுடைய துல்லியத்தை சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% 99.999% அக்யூரேட்டான கட் ஆஃப்னா இதுதான் சொல்லலாம் 2025 குரூப் 4க்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் இந்த கட் ஆஃப் கண்டிப்பாக வரும். ஆண்களுக்கு ஓசி ஜென்ரல் கம்யூனிட்டி ஆண்களுக்கு 165, பெண்களுக்கு 162, சிபி செலெக்ஷன் 163க்கு போயிடுவாங்க கண்டிப்பாக. எக்ஸர்வீஸ்மேன் அந்த 160, 10% டெஸ்டியூடோ 160, அதர்ஸ் 160, பிஎஸ்டிஎம் 155ங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசி கம்யூனிட்டி வரப்போ 25.5%, ஆண்களுக்கு 155, பெண்களுக்கு 150, சிவி செலெக்ஷன் 153, எக்ஸர்வீஸ்மேன் 148, டெஸ்டிடியூட் 148, அதர்ஸ் 148, பிஎஸ்டிஎம் 145. அடுத்து பிசி முஸ்லீம் 3%, ஆண்களுக்கு 156, பெண்களுக்கு 155, சிவி செலெக்ஷன் 155, எக்ஸர்வீஸ்மேன் 150, டெஸ்டிடியூட் 150, அதர்ஸ் 150, பிஎஸ்டிஎம் 148. அடுத்து எம்பிசி கேட்டகிரி வரப்போ எம்பிசி டிஎன்சி கேட்டகிரி 20% இடஒதுக்கீடு, ஆண்களுக்கு 145, பெண்களுக்கு 140, சிவி செலெக்ஷன் போகணும் அப்படின்னா 143, எக்ஸர்வீஸ்மேன் 138, டெஸ்டிடியூட் 138, அதர்ஸ் 138, பிஎஸ்டிஎம் 135. அடுத்து எஸ்சி கேட்டகிரி 15%, ஆண்களுக்கு 140, பெண்களுக்கு 135, சிவி செலெக்ஷன் 137, எக்ஸர்வீஸ்மேன் 131, டெஸ்டிடியூட் 130, அதர்ஸ் 130, பிஎஸ்டிஎம் 130. அடுத்து எஸ்சிஏ 3%, ஆண்களுக்கு 128, பெண்களுக்கு 125, சிவி 125, எக்ஸர்வீஸ்மேன் 125, டெஸ்டிடியூட் 125, அதர்ஸ் 125, பிஎஸ்டிஎம் 125. அடுத்து எஸ்டி 1%,
ஆண்களுக்கு 125, பெண்களுக்கு 120, சிவி செலெக்ஷன் 120, எக்ஸ் சர்வீஸ்மேன் 120, டிஸ்ட்ரிபியூட்டர் 120, அதர்ஸ் 120, பிஎஸ்டிஎம் 120. ஸோ இந்த அதர்ஸ் கேட்டகரியில் ஏன்னா ஆறுன்னு நீங்கள் கேட்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், டிஸ்ட்ரிபியூட்டோ, இந்த மாதிரி என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரவங்க எல்லாமே அதர்ஸில் சேர்க்கப்படுவாங்க. ஸோ கவலையை விடுங்க, குரூப் 4ல் மிக அதிக அளவு மதிப்பெண்களை அள்ளுங்க. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஎன்பிசி சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நம்மளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.